ஒரு ஏரிக்குள்ள நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் கிடந்தது. அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இந்த இடம் சாதாரணம் இல்ல, ரூப்குண்ட் லேக், ஸ்கெலிட்டன் லேக்னு கூட சொல்லுவாங்க. 1942ல ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் இந்த ஏரியை கண்டுபிடிச்சாரு. அப்போ என்ன பார்த்தாருன்னா, ஏரிக்குள்ள நிறைய மனித எலும்புக்கூடுகள். முதல்ல எல்லாரும் நினைச்சது இது பெரிய போர் நடந்த இடமா அல்லது ஒரு மாசிவ் சூசைடானு. ஆனா ரிசர்ச் பண்ணப்போ அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் ஒரே காலத்துல இல்ல, சிலர் 1200 வருஷம் பழமையானது. அதுவும் பெரிய ஷாக் என்னன்னா, அவங்களோட தலையில பெரிய பிராக்சர் மார்க்ஸ், ஒரே மாதிரி காயங்கள், யாரோ ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண மாதிரி. ஆனா வெப்பன்ஸ் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. பின்னாடி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, அது ஒரு பெரிய பயங்கரமான இயற்கை விபத்துன்னு. 9th செஞ்சுரியில ஒரு குரூப் ஆஃப் டிராவலர்ஸ் இந்த மலை வழியா போயிட்டு இருந்தாங்க. அப்போ பெரிய ஐஸ் ஹெயில் ஸ்டார்ம், கல் அளவுக்கு பெரிய ஐஸ் பால்ஸ் விழுந்துச்சு. அது நேரா தலையில பட்டதால எல்லாரும் ஒரே நேரத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பழைய கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜாவும் அவங்க குழுவும் புனித யாத்திரை போகும் வழியில தவறான செயல்கள் ஈடுபட்டனால தெய்வம் சாபம் விட்டதாகவும் சொல்லப்படுது.